மணி விழா முடிஞ்சு அம்மா வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஒரு சம்பிரதாயத்துக்கு கூட ஆர்த்தி எடுக்க இந்த வீட்டுல ஆள் இல்லையா? இந்த முறையோட உரிமையா செய்யணும்லாம் இல்ல, ஒரு கடமைக்காக செய்யலாம்ல, தப்பு இல்லையே. ஏய், சாரி அண்ணி, இத நான் உரிமையோட செய்யல. சம்பிரதாயத்தை மீறினா நம்ம குடும்பத்துக்கு தான் நல்லது இல்ல, அதனாலதான். ஏண்டி, அங்க என் தம்பி அவமானம் தாங்க முடியாம யார் மூஞ்சிலையும் முழிக்க மாட்டேன்னு கதவை சாத்திட்டு இருக்கான். இவளுக்கு ஆரத்தி தான் கேடா? ஆ? ஐயா ரூம்குள்ள ரூம் கதவை சாத்திக்கிட்டாரா? என்னம்மா இவ்வளவு அசால்ட்டா சொல்றீங்க? தலங்க நான் போய் பார்த்துட்டு ஏய், நில்லு. திட்டம் போட்டு என் தம்பி அசிங்கப்படுத்திட்டு இப்ப வந்து நல்லவ மாதிரி வேஷம் போடுறியா? என்னம்மா சொல்றீங்க? நான் திட்டம் போட்டனா? செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு ஏன் மேல பழி போட பாக்குறீங்க? ஏய், ஒண்ணுமே தெரியாத அப்பாவி மாதிரி பேசாத. நாங்க கூப்பிடாமையே நீ எங்க கூட ஒட்டிட்டு வந்தியே, அப்பவே எனக்கு டவுட் வந்துச்சுடா. இங்க பாருங்கம்மா, நான் இல்லாம நீங்க இந்த ஃபங்க்ஷனை எப்படி நடத்த போறீங்கன்னு பாக்குறதுக்காக தான் நான் வந்தேனே தவிர மத்தபடி வேற எந்த உள்நோக்கத்தோடயும் நான் உங்க கூட வரல. சரி வழி விடுங்க, நான் ஐயாவை பார்க்கணும். ஏய் நெல்லு, அப்பா மேல ரொம்ப அக்கறை இருக்கிற மாதிரிலாம் நடிக்காத. அவருக்கு ஒண்ணும் இல்ல. கொஞ்ச நேரம் தனியா விட சொல்லிதான் அவர் ரூம்குள்ள இருக்காரு. நீ போய் திரும்பவும் அவரை டிஸ்டர்ப் பண்ண வேணாம்.